தக்காளி குருமா செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ 2 தக்காளி போட்டு நான் வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இதை நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன். இப்போ நீங்கள் 4 பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 4 தக்காளி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை இப்போ நான் 2 தக்காளி போட்டு வேக வைக்கிறேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வெந்துருச்சு. அதை நல்லா எடுத்து வச்சுக்கலாம். தோல் தனியாக தக்காளி தனியாக வரும். அந்த அளவுக்கு வெந்தோன்னு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம 2 நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இது கூடயே நம்ம தேங்காய் 2 சில்லு அளவுக்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அது இதை சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு 2 கிண்டிக்கோங்க. வெங்காயம் வதங்கினா தேங்காய் கொஞ்சம் மட்டும் வதங்கினா போதும், ரொம்ப தேவையில்லை. அதை போட்டு 2 வதக்கிக்கோங்க. தேங்காய் போட்டோன்னா நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் தனிப்பொடி கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இது நாங்கள் வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால இந்த சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேர்த்து 2 வதக்கிக்கோங்க. இதில் போட்டு கொஞ்சம் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். இந்த பொடியோட பச்சை வடை போகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் 2 வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் இது கூட தாளிக்கும் போது 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவேன், அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். இப்போ நாம் இந்த தேங்காய் வதக்கி வச்சது, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு, கருவேப்பிலை, 2 பட்டை இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல இதில் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பொடியும் போட்டிருக்கோம். இது காரத்துக்கு ஏற்றாப்புல நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அப்புறம்
அதை ஊற்றிட்டு நம்ம தண்ணி இப்போ என்ன அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இதில் வந்து என்னென்னா நீங்கள் கெட்டியாகவும் வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து காயட்டும். தக்காளி குருமா நல்லா கொதித்து காயட்டும். ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.